நீங்கள் விவாதம் பண்ணுறதா தெரியல, ஒன்லி டிஸ்கஷன் பண்ணிடுறீங்க விஜய் இவங்க கூட. நம்ம அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. டிஸ்கஷன் பண்ணால் எப்படி நீங்கள் கட்சி வளரும்? அப்புறம் வேறு ஏதாச்சும் தான் வளரும். அப்புறம் நீங்கள் ஒன்று அதாவது உங்கள் அணியை சேர்ந்து உட்காந்து பேசணும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பேசலாம் சொல்லு, இது நீ சொல்லுன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. மேல் மட்டத்தில் இருக்கிற ஆட்கள் வச்சுக்கோங்க, கீழ் மட்டத்தில் வேண்டாம். உங்கள் கூட கொஞ்சம் அறிவாளிகள் இருக்காங்களே, திருட்டு லாட்டி இதெல்லாம் சில அறிவாளிகள், மாபெரும் அறிவாளிகள்லாம் இருக்காங்களா, அவரை வச்சு பேசுங்க. டிஸ்கஷன் பண்ணலாம்ல சார். எல்லா இடத்துலையும் அந்த டிஸ்கஷன் நடக்குது. அண்ணா வளர்றது இவங்க வளர்றது எல்லாமே பேசுகிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க. அண்ணாதுரை ஒரு முறை போயிட்டு ஊருக்கு போயிட்டுருக்காரு. இப்போ உடனே ஒரு தேட்டர்லேருந்து சவுண்டு கேட்குது, ஏதோ ஒரு பாட்டு சவுண்டு. என்ன படம்? அன்பேவா படம். ஆனால் நம்ம எம்ஜிஆர் படம் வா அப்படின்னு போகிறாரு. அண்ணாதுரை வந்திருக்காருன்னு சொன்னால் உடனே கடகடா கூட்டத்தை சொல்லிடாதப்பா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்து இந்த படம் இங்கிலீஷில் செப்டம்பர் ஆப் என்னமோ படம், அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லிட்டு போய் உள்ளே உட்காந்து படம் பார்க்குறாரு. பார்த்துட்டு வர்றாரு. அந்த பரபரப்புலேயும் அவர் கலையும் பார்க்குறாரு, படமும் பார்க்குறாரு, கூட்டத்துக்கும் போகிறாரு. நீங்கள் 4 விஷயமும் உங்களுக்குள்ளே சேர்ந்தால் தான் நீங்கள் பேசுகிறதுக்கு வழிகள் இருக்கும், பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். ஒன்று நீங்கள் இப்படியே இருக்கீங்க, ஒன்று மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க. அதுலேயாவது நீ உருப்படியாக இருக்கீங்களா? அதுவும் இல்லை. அதாவது நீங்கள் போகிற பாதையில் ஒன்று சினிமாவை சார்ந்தே பல விஷயங்கள் இருக்குது, அதுலேயே பல இருக்குது. அதுலேயே நீங்கள் கரெக்டாக இல்லை. அரசியல் மிகப்பெரிய களம் இது. இப்போது அஜித் கிட்ட நீங்கள் உட்காந்து நீங்கள் உலக அரசியல் கேட்கலாம், உள்ளூர் அரசியல்னு சொல்லுவார். இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அதை பற்றி வெளியே பேச மாட்டார். அவருடைய நண்பர்கள்ட்ட பேசுவார். ஜெய்சங்கருடைய சன் இருக்கார்ல, அந்த கண்டாக்டர், அவருடைய நல்ல நண்பர், அவர்கிட்ட பேசுவார். அவர் யாரும் சொல்ல மாட்டாங்க, அஜித் என்கிட்ட இப்படி பேசினா அப்படி பேச யாரும் சொல்லவே மாட்டாங்க. அவருடைய நண்பர்கள். அது சரி. நீங்கள் நல்ல நண்பர்களை ரஜினிகாந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா IAS IPS சார்ந்த பல பேர் அவருடைய நண்பர்களாக இருக்காங்க. உங்களுக்கு யார் இருக்காங்க? லாட்ரி திருட்டுத்தனமாக விற்கிற ஆட்கள் தான் வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? IAS IPS இருக்காங்கன்னா பல விஷயங்கள் ரஜினிகாந்த் தெரியுது இல்லை சார்? ஆமாம். அவர் ஏதாச்சும் ஒரு செய்திகளை சந்தேகமாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கலாம், இது பண்ணலாம். அது நிறைய வாசிக்கிறார் சார். ரஜினிகாந்த் சாரை பொறுத்தவரை புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறாரு. அவர் வாசித்த நாவல்கள் வாசிக்கிறார், எல்லாம் புத்தகம் வாசிக்கிறார். ஜெயகாந்தன் புத்தகம் வாசிச்சிருக்காரு. அதெல்லாம் இப்போ ஆரம்பத்தில் ஜெயகாந்தனுடைய இந்த புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் பேச தெரியாத ஒருத்தர், தமிழ் பாஷையை தெரியாது, ஆனால் இங்கே கற்றுக்கிட்டு தமிழ் பேச தெரியாதவரை பேசி இப்போ மேடையே மிரட்டுறாரு. எந்த பத்திரிகையில் முதல் காலத்தில் அவருடைய பேச்சு தான் வருது. இப்போ அந்தளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார்ல. அவர் அரசியல்வாதி ஆகணும்னு வளர்த்துக்கல. நான் ஒரு மனுஷன், நான் ஒரு சினிமாக்காரன், ஆனாலும் எனக்கு பொது அறிவு தேவைங்கிறத வளர்த்துக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் ஒரு தலைவனாக வளர்த்துக்கங்க, ஒரு சினிமாக்காரனை வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்போ சில பேர் அந்த நடிகைகள் பின்னாடி போய் இவங்க சொன்னீங்களே, அந்த சண்முகம், அவர் போய் சண்முகம், இதில் நம்ம திசை மாதிரி வேறு ரூட்டுக்கெல்லாம் போயிடுச்சோம். ஆமாம். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் விஜயனுடைய தாவேக்கா கட்சியினர் பேசுகிறாங்க. விஜயும் பேசுகிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசுகிறாங்க. அப்போது நயன்தாரா குறித்து ஒரு நடிகை பற்றி இப்படி அவதூறு பரப்பும் போது அதை நிச்சயமாக எதிர்த்து கேட்டிருக்கணும்ல. எதிர்த்து கேட்கணும். பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி இல்லை இது. ஆமாம், பெண்கள் பாதுகாப்பு நாங்கள் தான் முன்னாடி நிற்கிறோன்னு சொல்கிறீங்க, எங்கள் படை தான் நிற்கிது முன்னாடின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிற மீன்ஸ் என்னென்னா, அவருக்கு இதுவும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கலாம். மனைவியுடைய விவாகரத்து விஷயமே பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னவர், இது கூட பெரிய விஷயம் இல்லை, யார் அந்த நடிகை, சரி அதானே விடு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா உடனே குரல் கொடுத்துருக்கணும். இல்லை, இப்போ வேற அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க விஜய் அவர்கள். இப்போ அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை 35 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கிறது எதுக்காக? இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இதனுடைய பின்னணிகள் ஏதாவது இருக்கா? இல்லை, சொத்துக்களை விற்கிற வாய்ப்பு எல்லாம் கிடையாது. அவங்க தர்றாங்க சார் பணம், மேலே எடுத்து பணம் வந்துடும், அதெல்லாம் வந்துடும். ஏற்கனவே 300 கோடி நம்ம 300 கோடி என்னமோ கொடுத்ததா சொல்கிறாங்க. மேலிடத்தில் பணம்லாம் வந்துடும். நீங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்கல. அல்ல கைகள் சும்மா சொல்லுவாங்க,
அவர் எல்லாம் எழுந்துட்டார் பார்த்தீங்களா, இதை எழுந்துட்டார், உச்சத்துலேருந்து இருந்தார், எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கார், கட்சிக்காக செலவு பண்ணுறார், அந்த விற்று செலவு பண்ணுறார், அவர் திரிஷாவை விற்று செலவு பண்ணுறார், திரிஷா சொத்தை அவர் வாங்கி செலவு பண்ணுறார், இப்படி தான் சொல்லுவாங்க. எதுவும் விற்க தேவையில்லை, அவர் சேர்த்து வச்சு எக்கச்சக்கமாக இருக்குது சார். இதே சாலிகிராமத்தில் 40-50 வீடு இருக்குது, அதுக்கு வாடகைலாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் வாடகைலாம் வருது. அதான் கல்யாண மண்டபங்கள் இருக்குல்ல, அவர் சம்பாதிச்சதா இல்லைன்னா அவங்க அப்பா? அவரை இவர் சம்பாதிச்சா, அவங்க அப்பா சம்பாதிச்சது வேறு. அவங்க அப்பா வந்து என்னென்னா 70 படம் தயாரிச்சிருக்காரு. அவர் தயாரிச்சிருக்கார், டைரக்ஷன் பண்ணியிருக்கார். அவர் ஒரு படம் முடியும் போது ஒரு வீடு வாங்கிடுவார், இடத்த வாங்கிடுவார். அவருடைய பாலிசி அது. அப்போ 70 படம் நீங்கள் கணக்கு போட்டுங்க. அதில் தோல்வி படங்களும் இருக்கும், அது உண்டு. தோல்வி படம்லாம் நீங்கள் வந்து இப்போ காலம் போக போக உங்கள்கிட்ட தானே இருக்குது, அது காசு வந்துட்டு தானே இருக்கும். ஒரு நாள் ஒரு வாரத்தில் போகாது, அடுத்த வாரத்தில் போகுது, அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக இப்போ பார்த்தாலும் வந்துட்டு தானே இருக்குது அந்த காசு. அதோடு முடிய போகிறதில்ல, அதுதான். அப்புறம் இதே வந்து இவங்களுக்கு கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்கள் பார்த்திங்கன்னா இப்போது சாலிகிராமத்தில் கல்யாண மண்டபம் ஏதோ ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டுருக்கு. ஒரு இதுக்கு மண்டபங்கள் எல்லாமே லீஸு கொடுத்தாச்சு, அதுவும் காசு தானே, இப்போ காசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் கல்லூரியும் நடத்துகிறாங்க, இன்னும் என்னென்னமோ வச்சுருக்காங்க, அசையும் சொத்து அசையா சொத்துன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாமே இவர் யாதுமே விற்கலை, அவர் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற பணம் இருக்குது, செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எதுக்கு விற்க போகிறீங்க, கட்சிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துட்றாங்களே. சாதாரண திமுகவிலே நீங்கள் வந்து கட்சியில் நீங்கள் ஒரு கூட்டணி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்கல்ல. இப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த பெரிய கடல்லே நீங்கள் இது இருக்கீங்க, அந்த குடோன்லேருந்து எக்கச்சக்கமாக வந்துடுமே. நீங்கள் அந்த குடோனுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த குடோன்லேருந்து காசு வந்துடுமே உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ சிபிஐலேருந்து வெளியே வந்து ஜாலியாக கை காட்டுறாங்கன்னா சிபிஐக்குள்ளே எது ஒரு இது இருக்குல்ல இவருக்கும். ஆமாம், இப்போ கரூர் சம்பவத்தில் 41 நபர்கள் இறந்து போனாங்க அநியாயமாக. அவர்களுக்கு நீதி கட்டி இவரும் பேசிட்டு இருக்கிறாரு, என்னுடைய மக்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் இவரும் பேசுறாரு. சம்பந்தப்பட்ட இவரே நிதி வாங்கி கொடுப்பாரா, நிதி வாங்கிறாரு பேசுறாரு. அப்ப சிபிஐ விசாரணையில இது சம்பந்தமா போறாரு. அது ஒரு துயர சம்பவம். ஆமா, அதுக்கு போயிட்டு வரும்போது நீங்க கை காட்டிட்டு கொண்டாடிட்டு மலர் தூவுறதுக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது என்ன? அதுக்கு என்ன காரணம் பார் ராஜா, உன் வேலை வந்து திமுக கட்சியை திட்டணும், திமுகவுக்கு போகிற ஓட்டுக்களை தடுக்கணும், இதுதான் உனக்கு வேலை. அதனால் நீ கரெக்டாக இதை சின்சியராக அந்த வேலை பண்ணேன்னா இங்கே சிபிஐயில் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு நண்பர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா இதுதான் ராஜா பார்த்துக்கோ அப்படி ஓகேன்னு வர்றாரு, சந்தோஷமாக வந்து கை காட்டிட்டு வர்றாரு தான் அவர். இல்லாட்டி அவர் எப்படி உள்ள கிடுக்கி பிடிச்சாங்க, அதை பிடிச்சாங்கன்னு சொல்கிறது சும்மா வேஸ்ட்டு. பிடிச்சிருந்தா நீ அவன் முகத்தில் அந்த இதே செத்து போன முகமாக தானே தெரிஞ்சிருக்கும். உற்சாகமான முகம் வருதுன்னா உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது, உனக்கு கொடுத்த வேலை இதுதான். உன்னுடைய வேலை, உன்னுடைய பணி திமுகவை திட்டுவது, திமுகவுக்கு போகிற ஓட்டை தடுப்பது, இதுதான். இப்போ வந்து நீங்கள் பிஜேபி இதுவருக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபிக்கு போட்ட மாதிரி தான். பிஜேபி ஓட்டு போகிறதும் அஜித்துக்கு விஜய்க்கு ஓட்டு போகிறதும் ஒன்று தான். அதுதான், அதுக்காக தான் அவருடைய இப்போ முன்னே சீமான் பண்ணிட்டு இருந்தார் இந்த வேலை. கட்சியை உள்வாடகை விட்டுருவாங்களே, அந்த மாதிரி தான் கட்சியை உள்வாடகை விடுறது இது. அதுக்கான சம்பளம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து மக்களை வந்து அதுக்குன்னு சில ஆடுகளை பலி கொடுத்து அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு வேட்பாளாக நிற்க வச்சு அவங்கள பலி கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் முழங்கி என்னுடைய கூட்டம் பார்த்தீங்களான்னு இது பண்ணுறது. இப்போ சிபிஐயில் இவருக்கு வந்து ஒன்றும் பண்ணல, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. அதாங்க இப்படி கை இப்போ பண்ணு, இது பண்ணிட்டு வா, இதுதான் உன்னுடைய வேலை, இப்படி பண்ணிட்டு பண்ணு, இல்லாட்டி உன்னை இப்படி பண்ணிடுவோன்னு அவங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதனால் அவர் சந்தோஷமாக வந்து கை காட்டிட்டு வந்தார் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி 41 பேர் இருந்ததுக்கு நீங்கள் வந்து துளியும் வருத்தப்படலை, அப்போ இருந்தே வருத்தப்படலை. இப்போ எப்படி புதுசாக வருத்தப்பட போகிறோம், இப்போ வருத்தப்படலை. அதுக்காக வந்து நம்ம இப்படி நெருக்கிறாங்களே சிபிஐயில், இப்படிலாம் நம்ம பற்றி இப்படிலாம் எடுத்திருக்காங்களேன்னு ஒரு கவலையும் இல்லை. அப்படி கவலை இருந்தால் நீங்கள் உங்கள் முகத்தில் தெரிஞ்சிருக்கும். அந்த கவலையே இல்லைல்ல. ஏதோ வந்தோம், டெல்லிக்கு போயிட்டு ஆஃப் போட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டு மறுபடியும் ஆஃப் போட்டுட்டு டெல்லியிலேருந்து கிளம்பி போகிறோம். சரக்கோடு போகிறீங்க டெல்லிக்கு, அதுவும் சிபிஐ பார்க்க சரக்கோடு போகிறீங்க. அப்போது எவ்வளோ உங்களுக்கு மேலெடுத்து ஆசீர்வாதம் இருக்குது, ஏற்கனவே மேலெடுத்து பாதுகாப்பு இருக்குது, மேலெடுத்து ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து அவ்வளோ உற்சாகமாக வந்து எல்லோரும் கைத்தை காட்டிட்டு அவனுக்கு பூக்கள்லாம் தூவ சொல்லிட்டு ஹாயாக வர்றீங்க.
நீங்கள் வந்து ஏறக்குறைய இன்னொரு குஜராத் மாடல் மாதிரி ஒரு விஜய் மாடல் இது. தொடர்ந்து பேசுவோம். திரைக்குறளில் அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு திரைத்துறை சம்பவங்கள் குறித்தும் பேசுவோம், உரையாடுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.